ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பைத்தானில் காம்ப்ரிஹென்ஷன் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். காம்ப்ரிஹென்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, செட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, ஜென்ரேட்டர் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. ஜென்ரேட்டர் காம்ப்ரிஹென்ஷன் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து செட் காம்ப்ரிஹென்ஷன், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன், இது மூணு மட்டும் பார்ப்போம். இப்போ காம்ப்ரிஹென்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கோடிங் வந்து நம்ம கொல அப்படி நிறையா போயிட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸை குறைக்கணும், அதே டைமில் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும் நம்ம கோட் அப்படின்ற டைமில் நம்ம காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ லிஸ்ட் இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சுப்போம், ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு வச்சுப்போம், இல்லை எல்சியூ அப்படி சொல்லி வச்சுப்போம். இதில் யார் யாரெல்லாம் வந்து ஹீரோ, யார் யாரெல்லாம் வில்லன் அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் போடுவோம். இஃப் கண்டிஷன் போட்டு ஒரு லிஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்னா, ஃபார் வேல் இன் எல்சியூ ஒரு லிஸ்ட் இதாக செக் பண்ணுறோம் நம்ம. இப்போ இவங்கெல்லாம் வந்து டில்லி, விக்ரம், பாட்டி, லியோ வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரியல. டில்லி, விக்ரம், பார்த்திபன் அப்படின்னு 3 இருக்குது. இதில் இருக்கவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவன் வந்து குட் கை லிஸ்ட்டில் அவனை சேர்ப்போம். இங்கே ஒரு எம்டியாக ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா, அப் அண்ட் ஆஃப் இந்த வேலை தூக்கி போடுவோம், உள்ளே போடுவோமா. இதுவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும், காமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். ரெட் கலரில் காட்டுது. ஓகே, இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ்க்கு கோட்ஸ் முக்கியம், பிகியூ கோட்ஸ்குள்ளே விடணும், அதனால் ரெட் கலரில் காட்டுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுவோமா. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம். குட் கை யார் யாருன்றதை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, விக்ரமும் பார்த்திபன் மட்டும்தான் வந்து நல்லவங்க அப்படின்னு வந்திருக்கு. ஏன் டில்லி வரலன்னா இது கேஸ் சென்சிட்டிவாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே லோவராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணோம்னா டெல்லியும் உள்ள வந்துடுவார். ஓகே, டில்லி, விக்ரம், பார்த்திபன் அப்படி சொல்லியிருந்துச்சு. இதுதான் நம்ம லிஸ்ட்டில் ஜென்ரலாக வந்து பண்ணுறது. இதே நம்ம வந்து லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷனில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சிங்கிள் லைன் தான். குட் கை காம்ப் அப்படி சொல்லி பேர் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அதே மாதிரி ஸ்ப்ளிட் ஆஃப் இங்கே நம்ம வந்து இஃப் வேட் லோவர் இன் டெல்லியா விக்ரமா பார்த்திபனா அப்படி சொல்லி வச்சுட்டு நம்ம இந்த ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா சிங்கிள் லைன் தானே. இப்போ வந்து நமக்கு சேம் ரிசல்ட் கிடைக்குதா அப்படி சொல்லி செக் பண்ணிடுவோம். சேம் ரிசல்ட். இந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு லைன் பெருசாக போய்கிட்டே இருக்குது, ஆனால் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் கிடையாது, அது லிஸ்ட்டெல்லாம் கிடையாது, லாஜிக் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். லேம்டா கூடலாம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்ப்ரிஹென்ஷன்ஸ். இப்போ வந்து நம்ம வில்லன் யாருன்னு பார்க்கலாம்.
இதையே தூக்கி இதில் போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இல்லை யாரும் ரோலக்ஸ் டில்லி வந்து ரோலக்ஸ். ஓகே, இப்போ அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். வில்லன் யார்? ரோலக்ஸும் லியோவும் தான் வில்லன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு எல்சி படத்துலேயும் ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து சீக்ரெட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள வந்து நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்ஸ், அதாவது கிளைமேக்ஸில் என்ட்ரி கொடுக்குறவங்க. அவங்கள வச்சு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுவோம். கேகமாவி விக்ரம் யாரு? டீனா. பார்த்திபனுக்கு யாரு? சுப்பிரமணி. ஓகே, இப்போ இது வந்து ஏதோ எரர் காட்டுது. ஸ்கொயர் ப்ராக்கெட், இதுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, இந்த இடத்த வந்து கமாகக்கூடாது. ரன் பண்ணுவோம். ஓகே, விக்ரமுக்கு டீனா, பார்த்திபனுக்கு சுப்பிரமணி. ஓகே, இதுதான் வந்து காம்ப்ரிஹென்ஷன். ஒரே லைனில் முடிஞ்சிருச்சு இல்லை? அதுதான் காம்ப்ரிஹென்ஷன். கொலை இல்லாமல் ஒரே லைனில் கோட முடிக்கிறது, ஈஸியாக கோட முடிக்கிறது. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், எல்சிவியில் இப்போ நான் போட்டிருக்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போ புதுசாக எல்சிவியில் யாராவது ஹீரோ வந்துருக்கலாம், ஹீரோ வில்லனாக இருக்கலாம், வில்லன் ஹீரோவாக இருக்கலாம், விமல் கூட எல்சிவிக்குள்ளே வந்திருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பை.